வா உள்ள வா, திறந்துதான் இருக்கு. என்ன கண்ணு, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ செம்பானி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வாங்க, நாங்க சும்மா தான் வெட்டி கதை பேசிட்டு இருந்தோம். தம்பி, அது சொல்லுக்கா. இல்லப்பா, அது கண்மணியோட கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தேன். சொல்லுக்கா. கண்மணியோட கல்யாண விஷயமா என்ன பேசணும்? ஷோ, கண்டிப்பா அண்ணி பார்த்துருப்பாங்க. இன்னும் நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி. ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாங்களா? இத பத்தி அண்ணி மாமா கிட்ட போய் கேட்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா மாமா என்ன சொல்லுவாரு? உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமா? கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன கல்யாணத்துக்கு ஏத்துக்குவாங்களா? கார்த்திக் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஐயோ, டென்ஷனா இருக்கு எனக்கு. இல்லடா தம்பி, கண்மணிக்கு நல்ல நல்ல மாப்பிள்ளையா நிறைய வருது. ஆனா யாரை காமிச்சாலும் வேணாம் வேணானே சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் வயசாயிட்டே இருக்குல்லப்பா. அதான் ஒரு நல்ல இடமா பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு மாடியில மிளவா வத்தல் காய போட்டிருந்தேன். அதை மழை வருதுன்னு எடுக்கலான்னு போனப்போ கார்த்திக் தம்பியும் கண்மணியும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. போச்சு, மாட்டிக்கிட்டாளா? அன்னைக்கு நான் துணி காய போடலான்னு போனேன், நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, காப்பாத்திட்டேன். இன்னைக்கு தனியா மாட்டிக்கிட்டா. சரி, அதனால என்னக்கா? இல்ல, அவங்க சாதாரணமா நின்று பேசிட்டு இருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ கொற்ற மலையில 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா நின்று பேசிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏங்கா, ஒருவேளை நீ சந்தேகப்படுறது உண்மையா இருந்தா கார்த்திக்குக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்றதுல உனக்கு விருப்பமா? கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. செம்பாண்டி நம்மள பாத்துட்டாங்க கார்த்திக். என்ன கார்த்திக் நடக்கும்? கண்மணி, பயப்படாத. இது என்னைக்காவது ஒரு நாள் நடந்துதானே ஆகணும். நம்மளா வீட்டுல உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனா அது வேற விதமா போய்கிட்டு இருக்கு. செம்பாண்ணி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். வெயிட் பண்ணி பாப்போம். பயப்படாம இரு. பயப்படாம எப்படி கார்த்திக் இருக்கிறது? மனசெல்லாம் படபட நடிச்சுக்குது. இப்ப இங்க என்ன நடக்கும்? எவ்வளவு பெரிய கலவரம் ஆகுமா? இல்ல நார்மலா அந்த விஷயத்தை எடுத்துப்பாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மைண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது. கண்மணி, ரிலாக்ஸ். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு பிரச்சனை எதுவும் இல்ல. அந்த பிள்ளையும் நல்ல பையன்தான். ஆனா அவர் யாரு எவருன்னு தெரியாம நம்ம எப்படி தம்பி அவருக்கு கொடுக்கறது? இப்போ ரோஜா கண்ணனா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். விஜயெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். அதனால நான் ரோஜாலாம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம டக்குன்னு ஏத்துக்கிட்டோம். ஆனா கார்த்திக் தம்பி அப்படி இல்லைல்ல. யாரு எவரு, அவருக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி, அவரை பத்தி நல்லா விசாரிப்போம். நல்லவரா இருந்தா கல்யாணம் பண்றதுல உனக்கு பிரச்சனை இல்லைல? விசாரிச்சு பாருங்க. நல்ல பையனா இருந்தா மாமா கிட்ட பேசுவோம். அக்கா, நான் ஒன்னு சொல்லிட்டா, கார்த்திகை பத்தி விசாரிக்கிறதுல எதுவுமே கிடையாது. கார்த்திக் ரொம்ப 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 நல்ல பையன். நானே சொல்றேனே, எவ்வளவு தூரம் பழகிருக்கோம். இது கூடவா அவரை பத்தி தெரியல? ஆமா செம்பானி, நான் கூட கவனிச்சிருக்கேன். கார்த்திக் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். என்கிட்ட எல்லாம் பேசும்போது அவ்வளவு மரியாதையா பேசுவாரு. ரொம்ப நாளா பேசி பழகிருக்கோம். சும்மா ஜாலியா அப்படியே பேசுவோம் அப்படின்லாம் இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்ல. நல்ல மரியாதையா ரோஜா சிஸ்டர், ரோஜா வாங்க, ரோஜா போங்க, இப்படிதான் பேசுவாரு. ஆமா கண்ணு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என்ன கூட அக்கான்ற பேச்சுக்கு மறுவார்த்தை பேசினதே கிடையாது. எதிர்த்து கூட அவர் நின்னது கிடையாது. இருந்தாலும் அவர் யாரு எவரு, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏக்கா, லூசா நீ? இந்த காலத்துலயும் போய் ஜாதி மதம் எல்லாம் பாத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க 2 பேருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேட்போம். பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைப்போம். இல்லடா தம்பி, அவங்களுக்கு எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? அதனாலதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அதெல்லாம் வந்தாலும் அவங்க 2 பேரும் பாத்துக்குவாங்க. நீ சும்மாரு. இப்ப என்ன, அவங்க 2 பேரோட மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியணும். அதானே? வா, அவங்க கிட்டே போய் கேட்டுருவோம். கண்மணி, என்ன நம்ப கண்மணி. நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். என்ன ஆனாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுவும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட. சரியா? இருடா தம்பி, மாமாட்டெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கேட்போம். ஏக்கா, மாமாட்டெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்த்திக் கிட்டையும் கண்மணி கிட்டையும் உங்க 2 பேருக்கும் மனசுக்கு ஒருத்தர் விருப்பமானு கேட்கணும். அவங்க ஒருவேளை ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் மாமா கிட்ட பேசிக்கலாம். இப்பவே போய் நீ மாமாட்ட பேசிட்டு கடைசியில இவங்க 2 பேருக்கும் உள்ள விஷயம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளோட பார்வை தப்பா இருந்துச்சுன்னா, அதுக்கு சொல்றேன். சரிடா தம்பி, இவ்வளவு தூரம் சொல்றல, ஃபர்ஸ்ட் கண்மணி கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் கேட்போம். கேட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு மனசுக்கு ஒத்து போச்சுன்னா, தம்பி கொஞ்சம் கார்த்திகை பத்தி வெளியே விசாரிப்பா. அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாரு. எனக்கும் பயமா இருக்குல்ல. அதுவும் அத்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறோமான்னு. குடும்பம் இல்லதான், இருந்தாலும் இப்போ காசு பணம்ன்றத நிறையவே வச்சிருக்காருல, அதுக்காக சொல்றேன். ஏக்கா, அவங்க 2 பேர் மனசுக்கும் ஒத்து போயிருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லட்டும். கார்த்திகை பத்தி A to Z எல்லாமே விசாரிச்சு உன்ட்ட வந்து சொல்றேன். என்ன, ஓகேவா? சரிடா தம்பி. சரி வா, அப்ப போய் கார்த்திக் கண்மணிட்டு பேசிட்டு வருவோம். என்ன டீச்சர் ஆனதும் போதும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க மாங்கன்னு 24 மணி நேரமும் படிச்சுட்டே இருக்கீங்க.
டேய் அது இல்லடா, டீச்சிங்னா நம்ம எல்லாம் ஜாலியா கிளாஸ் எடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க, செம ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன்டா. கடைசியில கிளாஸ் எடுக்கிறதுக்கே நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் போல, அதுவே எனக்கு தெரியல பாரு. ஆமாண்டி, நீ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல ஹிண்ட்லாம் எடுத்துட்டு போனா தானே என்ன போய் கிளாஸ் எடுக்கிறதுன்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா, அந்த ஹிண்ட்டை தான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருந்துச்சு? செம ஜாலியா போச்சு. பேசியே ஓட்டிட்டுன்னா பாத்துக்கோ, ஏன் கிளாஸே எடுக்கல. கிளாஸ் எடுக்கலையா? அடி பாவி, நீ இங்க வீட்ல ஜாலி பண்றது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் எல்லாம் போய் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இப்போ அகாடமிக்ஸ்ல எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் உன்னை தான் ஃபயர் பண்ணுவாங்க, பாத்துக்கோ. டேய் என்னடா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. லூசு, நீ பயப்படணுங்கிறதுக்காக சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணு, இல்லைன்னா உன்னையே தான் கேட்பாங்க. நீ இப்போ காலேஜ் போறது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? வீட்ல பயங்கர போர் அடிக்குது, அதனால சும்மா போய் காலேஜ்ல போய் ஃபன் பண்ணிட்டு வரலான்னு போற மாதிரி இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப், நீயே பாத்துக்கோ. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, இதுக்காகவாது நான் ஏதாவது ட்ரை பண்றேன், சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் நீ சொல்ற மாதிரி. ஆனா இதுல இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமாடா, உட்காரவே முடியலடா, காலெல்லாம் ஒரே வலி. இன்னைக்கு நின்னுக்கிட்டே இருந்தேன் நான் ரொம்ப நேரம், ஃபர்ஸ்ட் டே வரையா, அதான் காலெல்லாம் வலிக்குது போல. என்னடி சொல்ற? கால் வலிக்குதா? ஆமாண்டா, ஒரு இன்னைக்கு மட்டும் 3 கிளாஸ் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டேன்றதுனால 3 கிளாஸ், 3 கிளாஸுமே 45 மினிட்ஸ் நின்னுட்டே தான் இருந்தேன், அதனால ரொம்ப கால் வலிக்குது இந்திரன் எனக்கு. இரு, ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன். டேய் எங்கடா போற? இருடி வரேன். ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. நிம்மதி. சொல்லுங்கப்பா. என்னடி கொட்டாயெல்லாம் விட்டுட்டு இருக்க, தூங்க போறியா? ஏமா நைட்டு 10:30 மணிக்கு தூங்க போகாம பின்ன தூக்கலையா தூங்க போவாங்க? ஏமா நீங்க வேற. நல்லா இருக்குடி ரைமிங்கா, வேற எதுக்காவது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க. ஆமா, எதுக்கு இப்ப கால் பண்ணீங்க? ஆமா, நான் ஒரு லூசு, சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நிம்மதி, நீ நாளைக்கு காலேஜ் போவல, அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போ. ஏமா? இல்லடி, ஆன்லைன்ல கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன், அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, அதான் உன்கிட்ட கேட்டேன், நீ வந்து எனக்கு சொல்லி தரியா? மேக்கப் ப்ராடக்ட்ஸா? சுடரே, வர வர வேற ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன பிராண்டு? அதெல்லாம் நிறைய பிராண்டு மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன்டி, எனக்கு எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமர் போடணுமா, இல்ல அடுத்து கன்சீலர் போடணுமா, இல்ல அடுத்து ஃபவுண்டேஷன் போடணுமா, எதுவுமே தெரியலடி. கொஞ்சம் நாளைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போடி. சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங் வரேம்மா. மார்னிங்கே வாடி. அம்மா, காலையில எனக்கு காலேஜ் பஸ்லாம் வந்துடும், ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருப்பேன், அப்ப எப்படி நான் வரது? அதெல்லாம் வரலாண்டி, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. சாப்பாடு கூட நான் உனக்கு செஞ்சு வைக்கிறேன்டி, காலையிலக்கு 2 தோசையும் மத்தியானத்துக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் கூட செஞ்சு தரேன்டி, ப்ளீஸ் டி வாடி. வராங்க, கூப்பிடுறத பாரு, தயிர் சாதமும் உருளைக்கிழங்குமா? ஏன் கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு வச்சுட்டு பொண்ணை கூப்பிட்டா வருவேன், அதை விட்டுட்டு தயிர் சாதம் உருளைக்கிழங்கும் தோசையெல்லாம் திங்கிறதுக்கு தான் இங்க இருந்தாங்க வராங்களா? நான் நாளைக்கு சமைக்கவே மாட்டேன்டி, உன்னை கூப்பிடுறதுனால தான் தயிர் சாதமே பண்றேன்னு கூட சொன்னேன். சமைக்க மாட்டியா? ஏன்? ஓ, புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும்னு விரதம் இருக்கீங்களோ? ஆமா, இந்த மனுஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு, அதுவும் ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும்னு போய் விரதம் இருக்காங்களா? ஏன்டி நீ வேற? அப்புறம் ஏமா சமைக்கல? அது ஒன்றும் இல்லடி, நாளைக்கு எங்க சங்கத்தோட சார்பா ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அந்த பெரிய மீட்டிங்க்குமே நான் தான் சீஃப் கெஸ்ட், அதான் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா போலாமேன்னு ஆன்லைன்ல பார்த்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணேன், ட்ரெஸ் கூட ஆர்டர் பண்ணேன், எல்லாமே வந்துருச்சு. ஆனா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு கால் பண்ணி கேட்டேன். அதான் நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணினா நல்ல ப்ரெசென்டபிளா போவேல, உங்க அம்மா நல்லா கெத்தா போனா உனக்கு பெருமை தானடி. ஏமா, அது ஒரு சங்கம், அதுக்கு நீ ஒரு தலைவி, அதுக்கு ஒரு மீட்டிங், அதுல நீ பிரசன்டபிளா வர போணும். ஏமா நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னால வர முடியுமா முடியாதா, அதை மட்டும் சொல்லு. மா சரி ஓகே, முடியாட்டி போ, நான் ஜனனி கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஜனனி கிட்டயா? ஆமா, நம்ம ஆதித்யோட தங்கச்சி ஜனனி நம்மளுக்குலாம் கூட மேக்கப் போட்டாலே, பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். மா, ஜனனி என்னோட ஸ்டூடெண்ட், நீ அவளை மட்டும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அவ கிளாஸுக்கு மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளோட ப்ரொஃபஷன் ரீ, அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, படிக்கிறதும் இருக்கணும், ஆனாலும் இதையும் அவளோட பேஷனா பண்ணிட்டு இருக்கா, அதனால அவ கண்டிப்பா எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. பார்க்கலாம், மேடம்க்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டுக்கு வராங்களா இல்ல உனக்கு மேக்கப் பண்ண வராங்களா நானும் பாக்குறேன். போடி பொறாம பிடிச்சவளே, நாளைக்கு மீட்டிங்ல மத்தியானம் மட்டன் பிரியாணி போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கும் தன்மைக்கும் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு வாய் பேசிட்டீல, அதனால உனக்கு ஒரு பீஸ் கூட கிடையாதுடி, போடி போன வேடி. என்னது பிரியாணியா? மாதிரி முன்னாடி சொல்லிருக்கேன், நான் வரேன். மாமா கட் பண்ணிடுறேன். ஐயோ, இந்த அம்மா இருக்காங்களே, கொஞ்ச நேரத்துல குட்டி கலாட்டா பண்ணி விட்டுறாங்க. ஆமா, இந்த ஜிப்பு வாய் எங்க போனா? 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரவே இல்ல. நிம்மதி, காலை கொடு. டேய் என்னடா அது? ஐஸ் பேக் டி, காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னல, ஐஸ் பேக் வச்சா கொஞ்சம் நல்லா கேட்கும், காலை கொடு, நான் வச்சு விடுறேன். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, தூங்கி எந்திரிச்சா சரியாயிட போகுது, அதுக்கு எதுக்கு இதெல்லாம்? காலை காமிடி, ஐஸ் பேக் வச்சா நல்லா கேட்கும். சில்லுன்னு இருக்குடா, கூசுது. அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டேவா நீ ரொம்ப நேரம் டிக்கிறல, அதான் அப்படி இருக்கு. ஐஸ் பேக் வச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்.
அப்புறம் தினமும் நின்னுட்டுலாம் கிளாஸ் எடுக்காதடி. அரை மணி நேரம் நில்லு, அரை மணி நேரம் உட்காரு. அப்படி எவனாவது வந்து நின்னுட்டு தான் நீ கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னானா என்கிட்ட வந்து சொல்லு, பளிச்சு 4 விட்டுறேன். ஹே, உன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? எதுக்கு நான் உன்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வரணும்? நானே அதை முடிச்சு வச்சிருவேனே. கரெக்ட் தான். முடியாத பட்சத்துக்கு வந்து சொல்லு. சரிடா. ஆமா, என்ன நம்பவே முடியல, திடீர்னு என் மேல உனக்கு இவ்ளோ பாசம் அக்கறையெல்லாம் வந்திருக்கு. ஐஸ் பேக்லாம் வச்சு விடுறேன், என்னடா? மேடம், திடீர் பாசம்லாம் இல்ல, எப்போதுமே இருக்கிறது தான். அடிக்கடி நம்ம சும்மா ஜாலியா சண்டை போட்டுக்கிறதுனால இந்த பாசம் அக்கறை எல்லாம் வெளியே வர மாட்டேங்குது. மத்தபடி எப்போதுமே 24/7 நிம்மதினா இந்திரனுக்கு உயிர் தான். சின்ன சின்ன ஆசை திக்கி திக்கி பேச, மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச, முத்து முத்து பார்க்க நெஞ்சு முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. சூர்யா, ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. நான் கேட்டோன்னே நீங்க டக்குன்னு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. ஏங்க இப்பயாவது நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அது பெருசா இல்ல இது பெருசா? எந்த ஹெல்ப் பெருசுன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா நான் கேட்டோன்னே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைம் ஓகே, நான் ஏதோ பக்கத்துல இருந்தனால டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் இனிமே நீங்க எங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போனாலுமே பெட்ரோல் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துட்டு போங்க. ஓகே சூர்யா, இனிமே கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சு கரெக்டா செக் பண்ணிக்கிறேன். என்னங்க நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? நீங்க எப்போதுமே இப்படி அமைதியா இருக்க மாட்டீங்களே. இல்ல, நீங்க எப்படி பேசி எங்க அக்காவை கரெக்ட் பண்ணீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் லூசு. என்னது? புரியல. இல்ல, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுல, அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிட்டீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தேன், அவங்க அந்த சைடு கிராஸ் பண்ணாங்க, அப்படியே பார்த்து பேசி சாரி கேட்டாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீங்க உங்க கதையை ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு வாரமா நான் பட்ட பாடு இருக்கே சாய் கிட்ட. ஐயோ பா, என்னால முடியல. ஜனனி, என்னடியே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. அறவாங்க புற நீ. நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையை தானே சொல்றேன். ஜனனி, என்னமோ சொன்னீங்களே, என்ன ஒரு வாரமா என்ன கஷ்டப்பட்டீங்க? ஐயோ சூர்யா, அவ சொல்றான்னு அவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஒன்னும் இல்ல, உங்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுல, அதை அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? நீங்க வேற, நான் சூர்யாவை திட்டிட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன், அவர் ஹர்ட் ஆயிருப்பாரு, அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு, அவளை கவலைப்பட்டிருப்பாருன்னு என்ன கவலைப்பட்டா தெரியுமா? அவ புலம்புக்கிட்டே தான் இருப்பா. 24 மணி நேரமும் உங்களை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருப்பா. ஜனனி, வாயை உடைச்சிருவேன். எதுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவர் என்னடி நினைப்பாரு என்ன பத்தி? சத்தியமா இப்பவும் சொல்றேன், நான் போய் சொல்லல. என்ன நடந்துச்சு அதானே சொல்றேன். சாய், எனக்கு புரியல. ஜனனி என்ன சொல்றாங்க? அது வந்து சூர்யா, உங்களை நான் திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் தான் சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்களை ரொம்ப பேசிட்டோமோ, அதாவது நம்பர் கிடைச்சிச்சுன்னு அட்வான்டேஜ்ல எடுத்துக்காதீங்க அப்படிலாம் சொன்னல. அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. தெரியாம அப்படி சொல்லிட்டோமோ அப்படி இப்படின்னு ரொம்ப நேரமா நினைச்சிட்டே இருந்தேன். அதைத்தான் அவ அப்படி சொல்றா. சூர்யா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அக்கா இது வரைக்கும் எந்த ஒரு பையன் கிட்டயுமே இவ்வளோ க்ளோஸா பேசினதே இல்லை. அவளுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா சுத்தமா பிடிக்கும். பட் அது மேல பெருசா நம்பிக்கை இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கா. உரிமையா ஒருத்தவங்களை திட்டிருக்கா, உரிமையா ஒருத்தவங்கள்ட்ட போய் சாரி கேட்டிருக்கானா, அது நீங்க மட்டும்தான் சூர்யா. ஜனனி போதும்டி, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அவர் என்னடி நினைப்பாரு? நான் ஏதோ அவர்கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருக்க மாதிரி நினைக்க மாட்டாரு? நீ அப்படித்தானே பேசிட்டு இருக்க. சூர்யா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என் தங்கச்சி ஒரு மென்டல்னு. ப்ளீஸ் அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க கிளம்புங்க சூர்யா. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பொசுக்குன்னு நம்மள மென்டல்னு சொல்லிட்டா? இருங்க சாய், என்னது இதெல்லாம்? நீங்க எனக்கு 2500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? காசு கொடுத்தா வேணாம்னு சொல்வீங்களா? ஆனா ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நான் பெட்ரோல் வாங்கி கொடுத்தா மட்டும் அதுக்கு திருப்பி ரிட்டர்ன் காசு கொடுப்பீங்களா? என்னங்க நியாயம் அது? ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும். அதுவும் இப்ப இருக்கிற பெட்ரோல் விலைக்கெல்லாம் கண்டிப்பா நான் கொடுத்துதான் ஆகணும். சரி, அப்ப நீங்க 300 ரூபாய் காசு கொடுங்க, நானும் இப்பவே 2500 ரூபாய் காசு ஜிபே பண்றேன். ஐயோ சூர்யா, என்ன பேசுறீங்க? சரி ஓகே விடுங்க, நீங்களும் தர வேணா, நானும் தரல. ஓகேவா? ஓகே. அப்புறம் சூர்யா, அந்த எக்ஸ்போர்ட்க்கு கேட்டிருந்தேனே, உங்களோட மேனேஜர் கிட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க ஐயோ சாய், நான் சொல்லவே மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீங்க டிசைன்ஸ் மட்டும் போட்டு கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடுறேன். ஐயோ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு இந்த ஹெல்ப் கிடைக்கும்னு. அப்புறம் எங்க மேனேஜர் கிட்ட உங்களோட பொட்டிக் பத்திலாம் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க நல்லா டிசைன் பண்ணுவீங்கன்னு. ஆக்சுவலா நாங்களுமே ஒரு டிசைனர் தான் தேடிட்டு இருக்கோம். நாளைக்கு உங்க ஷாப்பை வேணா வந்து விசிட் பண்ணட்டுமா? எங்க மேனேஜரை நான் கூட்டிட்டு வரவா? நாளைக்கா? நாளைக்கு வேண்டாமே சூர்யா, நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாமா? நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். சரி ஓகே, எனி டைம்னாலும் ஓகே தான். இல்ல நாளைக்கே பார்க்கணும்னு கேட்டாரு, அதனால கேட்டேன்.
இல்லை ஆக்சுவலாக பொட்டிக் நாளைக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்கேன், அதனால தான் சொன்னேன். நாளைக்கு ஏன் லீவு? ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுமே இல்லையே. ஓ சாரி, நீங்க எங்கேயும் வெளியே போறீங்களா? ஆமாம் சூர்யா, நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும், அதனால தான் நாளைக்கு பொட்டிக்கு லீவ் விட்டுருக்கேன். ஏய் எவ்வளோ நேரம் டி, எனக்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் நிறைய எழுதணும் டி, கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரம் போகலாம். ஐயோ ஜனனி, ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்களை பிடிச்சிட்டு நான் தான் ரொம்ப நேரமா நின்று மொக்க போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் வீட்டில் போய் அசைன்மெண்ட்ஸ் எழுதணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் சொன்னேன். புரியுது ஜனனி, நீங்க கிளம்புங்க, நானும் வீட்டுக்கு போறேன், எனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஓகே சூர்யா. அப்புறம் உங்கள் தங்கச்சி கிட்ட பேசினேன்னு சொன்னீங்க, எப்படி பேசினாங்க? இல்லைங்க சாரி, எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, நான் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறமா உங்களுக்கு அதை பற்றி சொல்லவா? நோ ப்ராப்ளம் சூர்யா, நீங்கள் போயிட்டு வந்ததா சொன்னீங்களே, அதான் எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்லுங்கள். நான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு கால் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அப்படி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே சூர்யா, பாய், நாங்கள் கிளம்புறோம். பாய் சூர்யா. ஓகே பார்த்து போயிட்டு வாங்க, பாய். மணி 9 ஆயிடுச்சு, இப்போ என்ன திடீர்னு கபகபகவேன்னு பசிக்குது? அம்மா 7 மணிக்கே கேட்டாங்க சாப்பிட்டு போகாது இல்லைன்னா எடுத்துட்டு போன்னு, வேணா வயிறு ஃபுல்லா இருக்குன்னு வீரவசனம்லாம் பேசிட்டு வந்தேன். இப்போ என்னடானா கடமுடான்னு பசிக்குதே. நிலாவும் இன்னும் வரல, காலையிலேயே புக்கில் எழுதி வச்சுட்டு தான் போனான், நைட்டு லேட்டாக தான் வருவேன்னு. ஆனால் 9 மணி ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா? அவள் எங்கே போயிருக்கா, அவள் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதாவது ஒன்றுனா கூட எப்படி நம்ம போய் அவளை கூப்பிடுறது? சரி ஓகே, பத்திரமா வருவான்னு நம்புவோம். வீட்லேயும் வேற ஒன்றும் இல்லையே சாப்பிட. மேகி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வேணா கிண்டி சாப்பிடுவோம். அப்பா ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் நூடுல்ஸாவது இருந்துச்சு. எப்பா ஆயுசு 100 வந்துட்டா. என்ன வந்தோடனே ஏதோ எழுதிட்டு இருக்கா? எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்குதா? ஐயோ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சாரி கேட்கணும். காலையில் கீர்த்தனாவை தான் கூப்பிட வந்திருக்காருன்னு தெரியாமல் நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கோன்னு எதோ நினச்சிக்கிட்டோம், அதுக்கும் சாரி கேட்டுருணும். என்ன எழுதி வச்சிருக்காரு? நானும் எதுவும் சாப்பிடலை, சாப்பாடு எதுவும் இல்லை, மேகி தான் செய்ய போகிறேன், உங்களுக்கும் சேர்த்து செய்யவா இல்லை ஹோட்டலில் வாங்கி தரவா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போனா, அங்கேயும் சாப்பிட்டு வந்திருப்பான்னு நினச்சேன், எதுவுமே சாப்பிடாம வந்திருக்கா. இப்போ இவளுக்கு மேகி ஓகேவா இல்லை கடையில் போய் வாங்கி தரலாமா? எனக்கு கடை சாப்பாடு வேண்டாம், மேகி ஓகே தான், ஆனால் உங்களுக்கு மேகி செய்ய தெரியுமா? ஆனால் பரவாயில்லப்பா, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது, நோட்டில் எழுதி எழுதி பாஸ் பண்ணுறது. ஓகே, பட் எனக்கு ப்ராப்பராக செய்ய வராது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி, ஹோட்டலில் போய் கண்டது கடையதை திங்கிறதுக்கு இங்கேயே ஏதாவது கிண்டி சாப்பிட்லாம். ஓகே, ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே 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 ஓ. ஏன் அந்த ஓகேவை கூட எழுத முடியலையோ? என்ன இவரு மேகி பாக்கெட்டை இப்படி வரைச்சு வரைச்சு பார்த்துட்டு இருக்காரு? ஒருவேளை செஞ்சு சாப்பிட அல்பப்பட்டுட்டு அப்படியே பிரிச்சு தின்றுவாரோ? ஹலோ பிரியா, சொல்லுடி. ஓ மேகி செய்ய சொல்லி தரணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்று, அந்த தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்ய, நான் அப்புறம் 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஃபோன் கால் மூலியமா கான்வர்சேஷனோ? ஜாலி ஜாலி, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சட்டி எடுத்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும், அதானே? டோ வச்சிடுறேன். ஹலோ ராஜேஷ், உனக்கு மேகி சூப்பராக செய்ய தெரியும்ல, நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், ஆனால் எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு தெரியலையே, அது கொஞ்சம் சொல்லுடா. தண்ணி அளவா பிரியா? அதில் ஒரு கியூப் போடுற அப்படின்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், அதுதான் அளவு. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம் லேடி, நம்ம 2 பேருக்கு வந்து 2 கியூப்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 2 எனக்கு 2, ஓகேவா? ஸோ மொத்தம் 4, அப்போ 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும், புரிஞ்சுதாடி? ஓகே புரிஞ்சுது ராஜேஷ், நான் கரெக்டாக தண்ணி அளவு ஊற்றிடுறேன். ராஜேஷ் தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ மேகி பேக்கெட்டை கட் பண்ணி 4 கியூப்ஸ் எடுத்து போடவா? பைத்தியம், எல்லாத்துலேயுமே உனக்கு அவசரம் தாண்டி பிரியா, வெயிட் பண்ணடி, தண்ணி கொதியணும். ஐயோ சாரிடா ராஜேஷ், நீ சொன்னல நான் மறந்துட்டேன். ஆமா, இந்த மரமண்டைக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு, எல்லாமே மறந்து தானே போகும். சரி ரொம்ப பேச வேணானே, மேகி எப்படி பண்றதுன்னு சொன்னா மட்டும் போதும், ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்கு. அப்படி தாண்டி பேசுவேன் பிரியா, என்னடி பண்ணுவ? உன்னால என்னடி பண்ண முடியும்? ராஜேஷ் வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியாது, அப்புறம் நான் களத்துல இறங்கினேன், என்னாலே கையில பிடிக்க முடியாது சொல்லிட்டேன். ஆமா, இவங்க அப்படியே பிரிட்டன் நாட்டு இளவரசர், இவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. ராஜேஷ் தண்ணி கொதிஞ்சிச்சு, இப்ப அந்த மேகியை போடவா? ஆமா பிரியா, இப்ப கரெக்டா அந்த 4 கியூப்ஸை மட்டும் எடுத்து போடு. ஓகே ராஜேஷ். பிரியா பைத்தியமே, கீழே மேலேயும் சிந்தாதடி, ஒழுங்கா போட தெரியாதா? நீ எல்லாம் என்னத்தை உருப்பட போறியோ? டேய் இருடா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், நானே தட்டு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், இரு.
டேய் ராஜேஷ், இப்ப மேகியை போட்டுட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்? வெயிட் பண்றீ எரும மாடே, வெயிட் பண்ணு. அது நல்லா சாஃப்ட்டா அந்த மேகி எல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதுல கொடுத்துருக்கிற மசாலாவை ஆட் பண்ணணும். அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தா மேகி ரெடி ஆயிடும். ஹோ, இவ்வளவுதானாடா ராஜேஷ்? இதுதான் இவ்வளவு பில்டப் விட்ட? உன்னை விட இந்த உலகத்துல யாராலுமே பில்டப் விட முடியாதுடி. ஆமா, இன்னைக்கு என்ன பிரியா, உன்னை என்னோட காலேஜ் வாசல்ல பார்த்தேன். உன் தங்கச்சி கீர்த்தனாவை கூப்பிட வந்தியோ? ஆமாண்டா ராஜேஷ், நீ உன் அண்ணன் சூர்யா கிட்ட குமரி குமரி அழுது பேசிட்டு இருந்தியா? அதை பார்த்து வேற நான் ரசிச்சிட்டு இருந்தேன். பொடி பைத்தியம். நீதான்டா லூசு.